இதே நேரம் இன்னும் ஒரு தகவல் குறித்து அவதானத்தை செலுத்தலாம். நேற்றைய தினமும் இதனை நாங்கள் அவதானித்திருந்தோம். வளைகுடா போரால் தேயிலை ஏற்றுமதி வெகுவாக பாதிப்பு. ஐநா அறிக்கையில் வெளியானது தகவல் என்பதான செய்தி. இதில் பிரதானமாக அமெரிக்க ஈரான் போரின் காரணமாக இலங்கைக்கு ஒரு வாரத்துக்கு 1015 மில்லியன் அமெரிக்க டாலர் தேயிலை ஏற்றுமதி வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி வேலை திட்டம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் யுத்தத்தின் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டமை மற்றும் மத்திய விமான போக்குவரத்து எல்லை வரையறுக்கப்பட்டமை காரணமாக அதிக அச்சுறுத்தல் ஏற்படும் நாடுகளுக்கிடையில் இலங்கை முக்கிய இடம் வகிப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி வேலை திட்டம் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறது. 36 ஆசிய மற்றும் பசிபிக் வலய நாடுகளை அடிப்படையாக கொண்டு இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிக பாதிப்பு தெற்காசிய நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் ஈரான் போர் காரணமாக தெற்காசியாவின் பொருளாதாரத்துக்கு 183 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நட்டம் ஏற்படலாம் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேபோன்று அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக நாட்டுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு நிதி அனுப்பும் செயல்முறை எச்சரிக்கை நிலையை சந்தித்துள்ளது என்றும் கடந்த வருடம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ள இளைஞர்கள் 80.2% தொழில் வாய்ப்புக்காக மத்திய கிழக்கு நாடுகளுக்கே சென்றுள்ளதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. வெளிநாடுகளில் இருக்கும் இளைஞர்கள் ஒரு வருடத்துக்கு இலங்கைக்கு அனுப்பும் நிதித்தொகை நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தி 6.8% என்றும் அதில் 2.7% மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்தே கிடைக்கப்பெறுகிறது. வளைகுடா வலயத்தில் தொழில் சந்தையில் நெருக்கடி ஏற்பட்டால் அதில் தொழிலுக்காக மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள மத்திய கிழக்கில் வசிப்பவர்களின் வேலைவாய்ப்புகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம். அதனூடாக அவர்களின் குடும்பத்தாருக்கு கிடைக்கும் நிதியில் குறைவு ஏற்படலாம். இதனூடாக அவர்களின் உணவு பாதுகாப்பு, கல்வி என்பனவற்றிலும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனூடாக அவர்கள் வறுமை நிலையை சந்திக்கலாம். அதேபோல் மத்திய கிழக்கு விமான போக்குவரத்து வலயங்களினூடாக இயங்கும் நாடுகளின் சுற்றுலாத்துறைக்கு இந்த போர் நிலைமையினால் பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. அவ்வாறு பாதிப்புக்குள்ளான நாடுகளில் இலங்கை முதலிடம் பெற்றுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் தினம் ஒன்றுக்கு இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 9.976% என்றும் அது கடந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 5.956 வரையில் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இது 140% வீழ்ச்சியாக அமைகிறது. மொத்த தேசிய உற்பத்தியின் அடிப்படையில் இலங்கையின் அரச கடன் தொகை 101% ஆகும். ஈரான் போரின் காரணமாக அந்த தொகை மேலும் உயர்வடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. மனிதவள அபிவிருத்தி குறிகாட்டியில் 100.001 தொடக்கம் 0.05% இடையிலான இழப்பு இலங்கைக்கு ஏற்படலாம். இலங்கையின் மொத்த சனத்தொகையில் 30,000 வரையிலானவர்கள் வறுமையில் இருக்கிறார்கள். ஈரான் போரின் காரணமாக மேலும் 2951 பேர் இந்த பட்டியலில் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வளைகுடா சந்தைக்காக பிரவேச தடை இலங்கைக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் மேலும் அதிகரிக்கலாம். அது இலங்கையின் உற்பத்தி செயற்பாடுகள் மற்றும் பயிற்சிகளின் வருமானத்திலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சர்வதேச உரவர்த்தகம் 130% ஹோர்முஸ் நீரிணையூடாகவே முன்னெடுக்கப்படுகிறது. அதில் அதிக இறக்குமதி ஆசிய பசிபிக் வலய நாடுகளை செய்கின்றன. அதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதனூடாக ஆசிய பசிபிக் வலயங்களில் உணவு விலைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். ஆசிய பசிபிக் வலய பொருளாதாரத்துக்கு 97,299 பில்லியன் அமெரிக்க டாலர் நட்டம் ஏற்படலாம். அதேபோல் ஆசிய பசிபிக் வலயத்தில் உள்ள 14 நாடுகளில் 19 தொடக்கம் 88 லட்சம் வரையான மக்கள் ஈரான் யுத்தம் காரணமாக வறுமை நிலைக்கு தள்ளப்படும் அபாயம் இருக்கிறது. அதிக ஆபத்து சீனாவுக்கு ஏற்பட்டுள்ளது. 36 தொடக்கம் 33 கிடைப்பட்ட நாடுகளில் எரிபொருள் விலை ஈரான் போரின் காரணமாக அச்சுறுத்தலை சந்தித்திருக்கிறது. 35க்கும் 26க்கும் இடைப்பட்ட நாடுகளில் பொருள் போக்குவரத்து செலவு அதிகரித்திருக்கிறது. 36க்கும் 22க்கும் இடைப்பட்ட நாடுகளில் உணவு மற்றும் உரவிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுவதாகவும் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே ஹோர்முஸ் நீரிணை மூடல், ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல், அதனைத் தொடர்ந்து ஈரான் மேற்கொள்ளும் தாக்குதல்களின் காரணமாக ஒவ்வொரு நாடுகளும் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன, இலங்கையினுடைய தேயிலை ஏற்றுமதி எவ்வாறு வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதான செய்திகளை மையப்படுத்திய தகவலாக இவற்றை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கின்றோம். இதே நேரம் இன்னும் ஒரு தகவலையும் சிங்கள நாளொன்றில் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் 95,150 குடும்பங்கள் இன்னமுமே குப்பை விளக்குகளினூடாகவே ஒளியை பார்த்து கொண்டிருப்பதான செய்தியாக இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே மின் நெருக்கடி ஒரு பக்கம், அதில் மின்சாரத்தை பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கையில் காணப்படுகிற விவகாரமாக இதனை நாங்கள் அவதானிக்கலாம். இன்னும் 95,000 குடும்பங்கள், கிட்டத்தட்ட 1 லட்சம் குடும்பங்கள் இலங்கையில் மின்சார தேவையை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்திய செய்தியாக இந்த தகவலை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.